Taste the Daily. காஞ்சிபுரம் ஆதிபீட பரமேஸ்வரி காளிகாம்பாள் கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு உற்சவர் ஆதி காமாட்சி அம்பாள் யாழி வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதையடுத்து சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக வான வேடிக்கை நிகழ்வு நடைபெற்றது. அம்பாள் வீதி உலாவையொட்டி வழி நெடுகிலும் திரண்டிருந்த ஏராளமான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லையப்பர் திருக்கோவில் ஆணி திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமரிசையாக தொடங்கியது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சுவாமி சன்னதி முன்பு அமைந்துள்ள தங்க கொடி மரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் வரும் 21ஆம் தேதி நடைபெற உள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் புகழ்பெற்ற அமிர்த நாராயண பெருமாள் ஆலய கும்பாபிஷேகம் 120 ஆண்டுகளுக்கு பிறகு விமர்சையாக நடைபெற்றது. யாகசாலை அமைக்கப்பட்டு 4 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீர் கோபுர கலசங்களுக்கு ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே நாச்சியார் கோவிலில் உள்ள ஆகாச மாரியம்மன் கோவில் வைகாசி திருவிழாவையொட்டி மகிஷாசுர வர்தினி அலங்காரத்தில் எழுந்தருளி அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஆகாச மாரியம்மன் கோவிலில் கடந்த 5ஆம் தேதி வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் 6ஆம் நாள் நிகழ்ச்சியையொட்டி மகிஷாசுர மர்தினி அலங்காரத்தில் எழுந்தருளிய ஆகாச அம்மனை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பூச்சொரிதல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. Taste the Daily.